கல்முனை தெற்கு சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுக்குட்பட்ட கல்முனை பொதுச்சந்தை பகுதியில் உணவகங்கள் மற்றும் வீதியோர மரக்கறி விற்பனை நிலையங்கள் பொதுச் சுகாதார பரிசோதகரினால் சோதனைக்குட்படுத்தப்பட்டுள்ளது. நுகர்வுக்கு பொருத்தமற்ற உணவுப் பொருட்களை விற்பனை செய்த வர்த்தகர்களுக்கு எதிராக உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதோடு உணவு பாதுகாப்பு தொடர்பான ஆலோசனைகளும் வழங்கப்பட்டுள்ளன. கல்முனை பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளரின் ஆலோசனைக்கமைய குறித்த சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. நுவரெலியா வசந்தகால பருவம் ஆரம்பமாகியுள்ள நிலையில் சுற்றுலா செல்லும் உள்நாட்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் டெவான் சென்க்ளேர் நீர்வீழ்ச்சிகளுக்கு அருகில் செல்ல வேண்டாமென அறிவுறுத்தப்பட்டுள்ளது. குறித்த நீர்வீழ்ச்சிகளுக்கு அருகில் செல்லும் ஒற்றையடி பாதை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மூடப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மட்டக்களப்பு ஏறாவூர்பற்று பிரதேசத்தில் காட்டு யானைகளின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த முதற்கட்ட நடவடிக்கையாக நன்கு ஒளிரக்கூடிய மின்குமிழ்களை பொருத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஏறாவூர் பிரதேச சபையின் தீர்மானத்திற்கமைய அது தொடர்பான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு சேர்னுவர போலீஸ் நிலையத்தின் ஏற்பாட்டில் சேர்னுவர பொது விளையாட்டரங்கில் புத்தாண்டு நிகழ்வுகள் இடம்பெற்றன. போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே நல்லுறவை மேம்படுத்தும் நோக்கில் கலாசார பாரம்பரிய விழுமியங்களுடன் போட்டிகள் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தன. பெரும் எண்ணிக்கையிலானோர் போட்டிகளில் பங்கேற்றனர்.